வந்தே மாதரம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசுக்கு எனக்கு ஒரு சில டவுட் இருக்கு. அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேல போய் தீபத்தூண்ல விளக்கு ஏத்துனா மதக்கலவரம் வரும். ஆனா அதே நாங்க மலை மேல ஏறி மரத்துல கொடிக்கம்பம் வச்சு கொடி ஏத்துனா அதுல மதக்கலவரம் வராது. இது எந்த விதமான செகுலரிசம்னு தெரியல. அன்னைக்கு ராம ரவிக்குமார் ஐயா மொத்தமே ஒரு 10 பேருக்குள்ள நாங்க போய் தீபத்தூண்ல தீபம் ஏத்திட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அதுவும் கோர்ட் ஆர்டரை கையில வச்சுக்கிட்டு கெஞ்சினதுக்கு நம்முடைய தமிழக அரசும் காவல்துறையும் அவங்கள விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. மக்கள் பொறுமையாக சகிப்புத்தன்மையாக போயிட்டாங்க. ஆனா நேற்று பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் மலையில சந்தனக்கூடுக்காக கொடியேற்றம் ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுல பார்த்தோம்னா 30ல இருந்து 50 மக்கள் மேல போயிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட. இதவே தானே அன்னைக்கு கேட்டாங்க. 10 பேர் போறோம், காவல்துறையும் கூட வாங்க, நாங்க போய் தீபம் ஏத்திட்டு வந்துடும் சொல்லி தானே கேட்டாங்க. அன்னைக்கு மறுக்கல. ஆனா இன்னைக்கு மறுத்திருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தோம்னா நீரோ மன்னன் ரோம் நகரம் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சுக்கிட்டு இருந்தாராம். அது மாதிரி திருப்பரங்குன்றத்துல தன்னுடைய மதத்துக்காக தன்னுடைய உரிமை நிலைநாட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக பூர்ண சந்திரன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் அந்த கேடுகட்ட பெரியார் முன்னாடி நின்று தன்னுடைய உயிரை மாச்சுக்கிட்டாரு. அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தல, ஒரு ஒரு வருத்தம் தெரிவிக்கல. அவருக்கு நீங்க பணம் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அவர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகல. அதனால அவருக்கு கவர்மெண்ட் வேலை இல்ல, அரசு நிலம் இல்ல, 10 லட்சம் ரூபாய் இல்ல. அதை கூட விட்டுருங்க. ஆனா அது எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஈவு இறக்கம் இல்லாம அவருக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காம அதே மாதிரி திருப்பரங்குன்ற மக்கள் தீபம் ஏத்த முடியலன்னு வருத்தமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பமே நாதியத்தில் நின்றுருக்கு. அங்க அப்படி இருக்கும்போது இதே மதுரையில ஒரு சைடுல கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி நம்முடைய தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் கேக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே ரோம் நகரம் தீ பிடிச்சிட்டு இருக்கும் போது நீரோ மன்னன் பிடில் வாச்சிட்டு இருந்த ஞாபகம் தான் வருது. நீ எவ்வளவு எக்கேடு கட்டும் போ, நாங்க இங்க இப்படித்தான் இருப்போம். நம்முடைய தமிழக முதலமைச்சர் அதுக்கும் ஒரு படி மேல போய் அங்க திருநெல்வேலி பக்கத்துல இருந்து அவர் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்கிறாரு. கண்டிப்பாக கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்கங்க. ரம்ஜான் நோம்பு கஞ்சி குடிங்க, பக்ரீத்ல கறி வாங்கி சாப்பிடுங்க, மிலாடி நபி கொண்டாடுங்க, யுகாதி கொண்டாடுங்க, ஓணம் கொண்டாடுங்க, நியூ இயர்க்கு செலிப்ரேஷனுக்கு எல்லாமே விஷ் பண்ணுங்க. ஆனா ஒரு சாராருக்காக மட்டுமே இது நீங்க செய்யற விஷயமாக படுது. இன்னொன்னு பார்த்தோம்னா விநாயகர் சதுர்த்தி, பொங்கல், தீபாவளி, சித்திரை திருநாள், தைப்பூசம், இது எதுக்குமே நீங்க விஷ் பண்றதும் இல்ல. அதுலயும் இந்த உங்கள் கட்சியில இருக்கும் சூடு சொர்ணையற்ற இந்துக்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. என்னமோ எப்படி போட்டும், நமக்கு தேவை நம்மளுடைய பை நிறைஞ்சா போதும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இந்த பூர்ண சந்திரனுடைய குடும்பம் நாரியத்தில் நின்றுக்க அந்த சமயத்துல நீங்கள் செய்யும் செய்கைகள் சாதாரண பொதுமக்களுக்கு கூட ஒரு விருப்பை ஏற்படுத்துது. இது இந்தியா முழுவதுமே மிகவும் பிரதிபலிக்குது. ஒரு புள்ளி கூட்டணியில இருக்கும் ஒரு கட்சி இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே எல்லா மீடியாவும் குறிப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. ஆனா இங்க பணமே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லல, ஒரு நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லல. இது இந்து விரோத ஆட்சி இல்லைன்னு சொல்ற நீங்க இந்த பூர்ணச்சந்திரன் குடும்பத்துக்கு ஏன் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல? அது கூட பரவாயில்லை. அவர் இறந்ததுக்காக இருக்கும் எல்லா இந்துக்களுமே வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு மோட்ச தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க. அந்த மோட்ச தீபம் கூட ஏத்த விடாம தடுக்கிறது ஏன்? இதுக்கு யார் உரிமை கொடுத்தா? இது எங்க சட்டத்துல இருக்கு? இந்தியா ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல அவரவர் வழிபாட்டு உரிமைய சுதந்திரமாக கடைபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய அரசியல் சட்டம் சொல்கிறது. ஆனா இங்க இருக்கும் அரசியல் அமைப்பு, நம்ம ஆளும் அரசாங்கம் அதை எல்லாமே கண்ட்ரோல் பண்றாங்க. குறிப்பாக இந்து மக்களுக்காக மட்டும்தான், எங்களுக்கு இல்லை, மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை. அதாவது இந்தியாவுல எல்லா இடத்துலயுமே போறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. இந்த எந்த தெருப்பக்கம் இவங்க போகக்கூடாது, அந்த தெருப்பக்கம் அவங்க போகக்கூடாது, ஆதார காட்டு, ஓட்டர் ஐடியா காட்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டும் இல்லாம உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு 50 பேருக்கு தான் அனுமதி. இது என்ன கொடுமையா இருக்கு? உண்ணாவிரதம் இருக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அவங்க இருக்கலாம், இருக்காம போகலாம். 50 பேர் தான் உண்ணாவிரதம் இருக்கணும். அந்த தெருவுக்குள்ள வரணும்னா ஆதாரை காட்டணும்.
அது மட்டும் இல்லாம இப்ப திருப்பரங்குன்றம் வந்து எல்லாருமே அதாவது வெளி மாநிலத்துல இருக்கும் பக்தர்களுமே வந்து அந்த கோயிலுக்கு வர்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட வந்து ஐடி காமிச்சிட்டு நீங்க வேற மாநிலத்துக்காரவங்க வேற ஊருக்காரவங்க நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையுமே இல்லை.